ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டி நச்சிக்கான் இன்னைக்கு எங்களை விட்டு பிறந்த நாள். அதாவது இன்னைக்கு அவன் இறந்துட்டான். எங்களால் தாங்க முடியல, மீளா துயரில் தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் என் பொண்ணும் பையனும் அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துள்ளி துள்ளி ஓடின மான்குட்டி மாதிரி இருந்த எங்கள் குட்டி நச்சிக்கான் இன்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு குட்டி எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல. அவனோட நினைவுகளெல்லாம் மறக்கவே முடியாது. அவன் எப்படி இருந்தான்ட்டு இந்த வீடியோவில் நான் நிறையா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு மீன் வைக்க முடியாது, உடனே மோப்பம். எந்த அறையில் இருந்தாலும் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அப்படி பட்டாம்பூச்சி மாதிரி ஓடியாருவான். அந்த மீனை கட் பண்ணி அவனுக்கு போட்டு அவன் சாப்பிட்டு முடித்து அவன் ஏப்பம் வந்தால் தான் எட்ட போவான். அப்படியாப்பட்டவன் இன்றைக்கி எங்கள் கூட இல்லை. நாங்களும் பார்த்து தான் செஞ்சோம். ஒன்றுமே முடியல. கடந்த 3 நாளாகவே அவன் சாப்பிடலை. என்ன ஆச்சுன்னு தெரில. யாராச்சும் அடிச்சிட்டாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. நாங்களும் பல வழியில் யோசித்து பார்த்தோம். எங்களுக்கு ஒன்றுமே புலப்படலை. இன்றைக்கி பார்த்தா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் இறந்தது நைட்டு 12:30 மணி. எனக்கு தெரியாமலே என் பையன் புள்ள காயில் கிடக்குதுன்ட்டு தூங்காமல் கொள்ளாமல் அதுக்கு சிரிஞ்சு மூலியமாக பால் புகட்டுறதுக்காக எழுந்திரிச்சிருக்கான் பாருங்கள். அப்போ நானும் போனேன். என்ன கௌதம், லைட் எரியுதுன்ட்டு போய் பார்த்தா புள்ள ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. மூச்சு சுவாசம் ரொம்ப வேகமாக இருந்துச்சு. பையன் என்னம்மா இப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கலங்கினான். இல்லடின்ட்டு பார்த்து அப்படியே அணைச்சிக்கிட்டான். அணைச்சா நம்ப மாட்டீங்க, அப்படியே ஆசன வாய் வழியாக அப்படியே உயிர் போகுது என் பிள்ளைக்கு. அப்படி இறந்துடுச்சு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள். இந்த நச்சிக்கான் தான் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அன்னைக்கு தொட்டியில் உட்காந்தான். இன்னொரு நாள் என் பொண்ணு மேலே படுத்துக்கிட்டு என் பொண்ணு சமக்காலம் அது மேலே ஷாலு போட்டு பிள்ளைக்கு எங்கே தூக்கம் கலைஞ்சிரமோன்ட்டு அதை மூடி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் தானாக படுத்துக்கிட்டான். அப்படிலாம் நாங்கள் பாதுகாத்தோம். ஒரு குழந்தைய மாதிரி நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருந்தோம் பிள்ளைய. இந்த மாதிரி யார் வச்சுருப்பாங்களா என்னான்ட்டு தெரியல. ஆனால் நாங்கள் இந்த குழந்தைய அப்படி ஒரு பக்குவமாக பார்த்துக்கிட்டோம். அப்படி இருந்தப்போ தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் பல வழியில் யோசித்தோம். பிள்ளைக்கு என்னாச்சு, முடியை தின்னுடுச்சா, இல்லை யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்களா, யாராச்சும் அடிச்சிட்டாங்களா, இல்லை பானைக்குள்ளே படுத்துருந்துச்சா, அப்போ ஏதாச்சும் கடிச்சிடுச்சான்ட்டு பல வழியில் யோசித்தோம். ஒன்றுமே முடியல. நான் உக்காந்துருக்க முடியாது. மேலே ஏறிக்கிட்டு என்கிட்ட வம்பு வளர்ப்பான். அப்படியே கையை நீட்டி என்னை அப்படியே அவனுக்கு கோபம் வருது. நம்ம கையை நீட்டி அவன் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம கையை எடுத்தோன்னா அவனுக்கு கோபம் அப்படியே கத்துறான். இனிமே இந்த மாதிரி புள்ள நம்மளுக்கு எப்படி இருப்பான்னு தெரியல. இந்த பாசமும் இந்த எங்களோட கஷ்டமும் மாறுறதுக்கு காலம்தான் வழி செய்யும்னு நான் நினைக்கிறேன். நச்சிக்கான் தட்டு தடுமாறி சிறு பிள்ளையா குழந்தையா வந்துச்சு நம்ம வீட்டுக்கு. அதை நாங்கள் பாதுகாத்து இந்த மாதிரி அதர பதற நாங்கள் காவு கொடுப்போன்ட்டு நாங்கள் நினச்சே பார்க்கல. அப்படியாப்பட்ட புள்ள அது. மற்ற 2 குட்டிங்களையும் விட ஏதாச்சும் சாப்பாடு வச்சா அந்த பிள்ளைங்க வேடிக்கை பார்க்கும், இந்த பிள்ளைய சாப்பிட வச்சுட்டு. அதே மாதிரி தான் மாஞ்சியும். இப்போ என்னன்னா அந்த 2 குட்டிங்களும் இந்த சின்ன பிள்ளைய தேடுதுங்க. ஆனால் இறந்து கிடந்தப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட காட்டாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் காட்டினோம். காட்டினதுலேருந்து அந்த புள்ள 2ம் ரொம்ப சோகத்திலே இருக்குது. பாருங்கள் மாஞ்சி எப்படியெல்லாம் அந்த 2 குட்டிங்கள்கிட்ட வம்பு வளர்க்குறான்னு பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தான். அவனை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ சுறுசுறுப்பு, எவ்வளோ ஒரு பக்குவம். அந்த ஊக்க மருந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னமோ சொல்லுவாங்க, அந்த கிரிக்கெட்டு, ஓட்டப்பந்தயம், கபடி ஆடக்குள்ளெல்லாம் ஊக்க மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இருப்பான் அந்த இவன் நச்சிக்கான். அப்படி தான் போடான்னாலும் விடமாட்டான். அவன் அவங்க அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லார்ட்டையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் அவன் பாடி நார்மலாகவே இருக்காது. போட்டு புரண்டிப்பான், தானாக சுருண்டுப்பான். ஒரு தூசு இருந்தாலும் சரி தான், அந்த தூசுக்கிட்ட பார்த்துக்கிட்டு அவன் அப்படி விளாடுவான். ஏன்னா அந்த தூசியும் ஒரு
அவனை மாதிரி ஒரு உருவமாக அவன் வந்து நினச்சிப்பான் போல இருக்கு. அதுக்கிட்ட போட்டி போடுற மாதிரி ஏறி நின்று அடிக்கிற மாதிரி வாடா வாடான்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி நினப்பெல்லாம் வர்றதுக்காக தான் நான் போட்ட எல்லா நச்சிக்கான் வீடியோவையும் கோர்வையாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி துள்ளி துள்ளி விளாட்றான் பாருங்க. இல்லை எங்கள் கண்ணு விழுந்துடுச்சா? ஒன்றுமே விளங்கல. நல்லா இருந்த புள்ள 3 நாளாக சாப்பிடாம ஆயிருக்காம நேற்று போகுது. ஒன்றுமே முடியல. என் பையன் நச்சிக்கான் எப்பம்மா வருவான் எப்பம்மா வருவான்னு. இல்லை நச்சிக்கான், நீ அழுதினா அந்த தண்ணிலாம் வழியில் போகுமா, அதால் நீந்தி சொர்க்கத்துக்கு போக முடியாது. என்னடா தண்ணியாக ஓடுது, யாரா அழுவுறதுன்ட்டு நினச்சிப்பான் அவன். நீ அழுவக்கூடாதுன்ட்டு என் பையனை தேத்தி வச்சிருக்க. என்னதான் இருந்தாலும் அந்த பாசம்ன்ட்டு வர்றப்போ நம்ம வந்து எப்படிம்மா அழுவாமல் இருக்க முடியுன்ற மாதிரி கேட்குறான். இவன் 2 பேரும் அவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி. இவனுவ வந்து இவனை தான் பூனை ஒன்று கடிச்சிடுச்சு. இவனுவ கூட தான் ஜாயிண்ட் ஆனான். அவன் வந்து இவனுவ கூட தான் ஜாலியாக விளாடுவான். நம்ம எவ்வளோ பார்த்து செஞ்சாலும் இப்படித்தான் ஆகுது. இவன் ஓடுறானா என் தோள்பட்டையில் இப்போ நிற்பான். இவனை தான் ஒரு பூனை இழுத்துட்டு போய் கொன்னுடுச்சு. அதையும் நாங்கள் வந்து பக்கத்தில் புதைச்சோம். இன்றைக்கி இந்த நச்சிக்கானை என்ன பண்ணோன்னா, வாழை மரம் ஒன்று வச்சுருந்தோம். பள்ளத்தை நோண்டி நச்சிக்கானை அப்படியே புதைச்சிட்டு பூ போட்டு வாழை மரத்தை மேலே வச்சிட்டோம். ஏன்னா என் பையன் சொன்னான், இந்த வாழை மரத்தை பார்க்கும்போதெல்லாம் நச்சிக்காய் ஞாபகம் வரணுன்ட்டு. ஒன்றுமே முடியல. நம்ம மீனுன்னு வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம வாசலில் வரோன்னா அதுகளுக்கு அந்த ஸ்மெல் எப்படி தான் வரும்னு தெரியாது. துள்ளி குதிச்சு அதுவளை தாண்டிட்டு இந்த குட்டி நச்சிக்கான் ஒடியாந்துடும். அப்படி ஒரு அந்த புள்ள விளாட்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி கூடும். பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அந்த புள்ள அப்படி சுறுசுறுப்பாக விளாட்றப்போ நம்ம வந்து சோர்ந்து போய் உக்காந்தா அவ்வளோ ஒரு நம்ம பாடியும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆடும். அந்த மாதிரி ஒரு புள்ள அது. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சோகம்லாம் மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. அப்படியே நல்ல புள்ள மாரி இருப்பான். அப்புறம் அவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லார்ட்டையும் வம்பு வளர்ப்பான். இப்படி இருந்தவன் இன்னைக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் மண்ணில் இருக்கான். என்ன பண்ணுறது? மொழிதான் நச்சிக்கான்னா போதும். நச்சி மினி, உனக்கு பல பேர். நச்சி மினி ஊக்க மருந்து இப்படி சொன்னால் போதும். ஒரு பாத்திரம் சவுண்டு வரக்கூடாது, குடு குடு குடுன்னு ஓடியாருவான். அவங்க அம்மா மாஞ்சி என்ன செய்யும்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு எலியோ ஏதோ ஒரு அரணையோ ஏதோ நாங்கள் பார்த்தா தெருத்தி விட்ருவோம். எங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா இந்த புல்லை பிடுங்கிட்டு போய் சாப்பிடும். அது 3ம் வேடிக்கை பார்க்குங்க. அப்படி தான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக, கொஞ்சம் இல்லை நிறையாவே, அந்த பூனைங்கள்னு சொல்கிறதோட பிள்ளைங்கள்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பக்குவம். இன்றைக்கி என் நச்சிக்கான், ஐயோ என் செல்லம் எப்படி இருக்கான் பாருங்க. அவனுக்கு காயில் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் ஏன் இந்தமாரி ஆனான்ட்டு இது வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது எங்களுக்கு. எனக்கே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. என் பையன் ரொம்ப கலங்குறான். என் புள்ள பாசம்னாலும் பாசம், அப்படி ஒரு பாசம். அவரால் அடிக்க முடியலையாம், கத்துறாரு. நேற்று என் பையன் வெட்டினரி டாக்டர்கிட்ட இட்டு போயிட்டு அவங்க காலையிலையும் சாயங்காலமும் மாத்திரை பாதி கொடுக்கணுன்ட்டு பிள்ளைக்கு 2 பட்டாக்ஸ்லேயும் ஊசி போட்டிருக்காங்க, 2 ஊசி. நான் அப்பயே கேட்டேன், என்னடா இந்த குழந்தைக்கு ஊசி போடுவாங்களாடா, ஏதாச்சும் மருந்து? இல்லைம்மா, அந்த டாக்டரு தான் போட்டாங்க, சரியாயிடுமான்ட்டு என் பையன் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டான். அவன் சொல்கிறான், நான் ஒழிஞ்சு ஏம்மா சரியாயிடும் இல்லைம்மான்ட்டு சின்ன பிள்ளைத்தனமாகவே கேட்பான் என்ன. சரியாயிடும்டி. ஏன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம வந்து நல்ல விதமாக தான் சொல்லணும். கொஞ்சம் சோர்ந்து போய் சொல்லிட்டா அப்படியே அப்செட் ஆகிடுவான். இப்போ கூட வெளியே போயிருக்கான். எனக்கு மினி ஞாபகமாகவே இருக்குமா,
இல்லடி அத மறந்துடு. மினி நம்மளுக்கு எந்த ரூபத்திலயாச்சும் கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வருவான்னு இருக்க நம்பிக்கையோடு தான் போயிருக்கான் அவன். எவ்வளோ பறிக்க வச்சாலும் இந்த நச்சிக்கானை சாப்பிட விட்டுட்டு தான் 3 பேரும் வேடிக்கை பார்ப்பானுவோம். இவன் சாப்பிட்டு முடித்து எட்ட வந்தால் தான் அந்த 3 பேரும் சாப்பிட போவானுவோம். நம்ம வந்து வார்த்தையால் சொல்கிறோம், கொஞ்சிறோம், முத்தம் கொடுக்குறோம், கட்டி பிடிக்கிறோம். அந்த பிள்ளைங்க இப்படி தான் அந்த பாசத்தை வெளிக்காட்டுதுங்க. பூனைக்கு பூனை. ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன் நான். பூனைங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்தா பெரிய பூனை மாதிரி யோசிக்கவங்களாம். நம்ம வண்டியிலையோ வெளியே எங்கேயாச்சும் போனால் பூனை வந்து இரை தேட போகுதுன்ட்டு இந்த குட்டி பூனைங்கள்லாம் நினச்சிக்கோங்களாம் மனுஷனை. சரி, நம்மளும் உறவு மாதிரி தானே அது நினச்சிக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்குறேன், எங்களுக்கு ஆசையாக எந்த ஒரு உயிரினம் வளர்த்தாலும் இந்த மாதிரி அதர பதற தான் போகுது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நம்மளுக்கு வர்ற கெடுதலை அந்த பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ தாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு உயிர் விட்டுடுது. அது வந்து நம்மளுக்கு வர்ற ஆபத்துன்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுவும் உண்மைதான்னு நான் நினச்சிப்பேன். எல்லாத்தையும் விட கொடுமை பிள்ளைக்கு சிரிஞ்சி பால் பாட்டிலு என்னென்னமோ அது வாய் வச்ச இடம், அது போட்டிருந்த துணி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து வயிற்றெரிச்சலாக இருக்குது. அந்தளவுக்கு என் பிள்ளை மேலே பாசமாக வச்சிட்டேன். நான் வச்சிட்டேன்றதோட என் பிள்ளை ரொம்ப இதாக இருக்கு. வெளியே போயிடுச்சுவோ இருந்தாலும் அந்த மனசு பிள்ளைய நினச்சி தான் இருக்கும். இப்படிலாம் எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் சுற்றி திரிஞ்சவன் தான் இந்த மினி என்கிற நச்சிக்கான். பாருங்கள், ஒரு நிமிஷம் கூட யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்க மாட்டான். பாசமாக விளாட்றானா பாருங்கள். அது என்ன, நான் உக்காந்துருந்தேன், அங்கே வந்து 3 பேரும் வம்பளக்கிறானுவோம். புடவையே பிச்சிடுவானுவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிறானுவோம். இது அவனுங்களுக்கு ஒரு ஹாபி. இப்படிலாம் விளாண்ட நச்சிக்கானை எங்கே போய் தேடுவோம்? இனிமேல் தேடவே முடியாதே. ஆனால் ஒரு விஷயத்தில் அது ஒத்துமையாக இருக்குங்க. எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கே போனாலும் அதுவும் மட்டும் ஒத்துமையாக இருக்குங்க. 3 பேரும். இது 2ம் தனியாக படுத்திருந்தா அது மேலே ஏறி படுத்துக்கோங்க. அந்த மனிதர்கள் எப்படி அரவணைப்போடு படுத்திருப்பாங்களோ அதே பொசிஷன்லேயே படுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாசத்தை நம்ம வந்து மனிதர்கள்கிட்ட கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு பக்குவமாக படுத்திருக்காங்க. ஒரு காக்காவோ குருவியோ நாயோ நம்ம வீட்டுக்கு பக்கம் வர முடியாது. அப்படியே ஓடி ஒளிஞ்சுப்பானுங்க. அந்த மாதிரி பயந்தாங்குழின்னு சொல்ல முடியாது. நம்மள மாதிரி இல்லாமல் வேற ஒரு உருவம் வந்துடுச்சோன்ட்டு நினப்பானுவோம் போல இருக்குது. அப்படி தான் இருக்குது. இதோட எத்தனை பூனைக்குட்டி காவு கொடுத்துருக்கோம்? 3 பூனைக்குட்டி இறந்துடுச்சு நம்ம வீட்டில். எனக்கு இப்போ தெரிஞ்சு இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே. அவனு குட்டியாக வந்தான், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருந்தான். இந்த பூனைங்களுக்கு பூனையே எதிரின்ற மாதிரி பூனை தான் கடித்து கொன்னுடுச்சு. அதே மாதிரி என் நச்சிக்கான் எங்கே இருக்கான்னு தெரில. இந்த பூனைக்குட்டி நச்சிக்கானோட அண்ணன். அவனை புதைச்சாச்சு. புதைச்சிட்டு ஒரு கல் வச்சிட்டோம். இவனை புதைச்ச இடத்துல வாழை மரம் வச்சுருக்கோம். என் பையன் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைமா, நான் சாயங்காலத்தில் வந்து நச்சிக்கானை பார்க்குற மாதிரியே வாழை மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன்ட்டு சொல்லிட்டான். நம்மளால் சொல்ல முடியல. அந்த வாழை மரம் ஞாபகமாக வருதுன்னா அது நச்சிக்கானை மட்டும்தான் நாங்கள் நினைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஆடு மாடு திங்காமல் இருக்கணும். நம்ம வந்து எவ்வளோ நாளாக வாழை மரம் வந்து இந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து இந்த தொட்டியிலேருந்து இன்றைக்கி தான் நச்சிக்காய் மூலியமாக வாழை மரம் தோட்டத்துக்கு போயிடுச்சு. இன்னும் வேலி அடைக்கல. ஒரு புடவை மட்டும் மரப்பு வச்சு ஆடு கோழிலாம் சீக்காத அளவுக்கு வச்சுருக்கோம். கொஞ்சம் வளர்ந்துடுச்சுன்னா போதும், நச்சிக்காய் ஞாபகம் இருந்துக்கிட்டு இருக்கும். என் தங்கம் எப்படி பார்க்குது பார். எப்படா வருவ தள்ளாண்டி? தங்க கட்டி எப்போ வருவீங்க? ஐயோயோ, என் மொழி என்னடா பார்க்குறீங்க? தங்கம் போயிட்டீங்களாடா? ஊருக்கு போயிருக்கீங்களா? எப்போ வருவீங்க செல்லக்குட்டி? தங்கம் என்னடா என்ன பார்க்குறீங்க?
பூவா வேணுமாடா? பூவா இங்கா வேணுமாடா? இங்காவை தான் குடிக்கலையா நீ? சிரிஞ்சு மூலியமாக கொடுத்தோமே. பால்னா உயிரை விடுவல்ல. அலைவல்லடா. எங்கடா போன? நீ எங்கே இருக்க இப்போ? எப்போ வருவானோ? அவனை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். எந்த மூட்டையோ, எங்கே குகையோ, துணி குவியலோ, செருப்பு இந்த ஷூ உள்ளே கூட பூந்துப்பான். அந்த அளவுக்கு நச்சின்னு இருப்பான். நச்சிக்கான். அதான் குட்டியாக இருப்பான். பழைய ஜாமான்லாம் வச்சுருக்கிற சாக்கு முட்டையில் வந்து படுத்துட்டான். இவனை மாதிரி ஒரு ஆள் வந்து நாங்கள் வளர்த்து எப்போ என்ன பண்ணுறது? ஆனால் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வருவான்னு நினைக்கல, வருவான், வரணும். பாருங்க அவன் பண்ணுற லூட்டி, என்னென்ன லூட்டி. இப்படிலாம் ஆட்டம் போட்டுட்டு தான் இப்போ மண்ணுக்கடியில் போய் பூந்துட்டான். அவனை அடக்கவே முடியாது. பெரிய இதோட ஒரு 100 மடங்கு பூனையை கூட அடக்கிடலாம். இவனை தூக்கிட்டோன்னா நம்ம கை காலெல்லாம் கீறி விட்ருவான். இந்த இப்போ அவன் கீறிட்டு போன வலி இன்னமும் வலிக்குது 2 கையிலையும். அவன் தூங்கிட்டான் நிம்மதியாக. எனக்கு அந்த வலி இருக்குது. நச்சிக்கான் தெல்லக்குட்டி. சீக்கிரம் வாடா, கடவுள்கிட்ட போயிட்டு அங்கே எல்லாம் அக்கா அண்ணெல்லாம் அழுவுறாங்க, என்னை அங்கே அனுப்பி விடுங்கன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வாடா. தெல்லக்குட்டி, நீ வேண்டுனா எல்லாருக்கும் கேட்பாங்கடா. நீ குழந்த, எந்த தப்புமே பண்ணலை புள்ள. எப்படி ஆயிட்டான் பாருங்க. நினச்சே பார்க்கல. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, 12:30 மணிக்கு என் பையன் பால் கொடுத்துருக்கான், தண்ணியும் கொடுத்துருக்கான். நான் போய் என்ன பண்ணுறேன்னு பார்க்கக்குள்ள எங்கே பார்த்த உடனே உயிர் போகுதுன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அப்போ புள்ள நம்மளை நினச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. நேற்று தான் இருந்துச்சு. அதுவும் சாகும்போது ஆசன வாய் வழியாக உயிர் போகுது. நல்லா பார்த்தேன் நான். அப்படியே நெஞ்சில் சாய்ச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு கால் மட்டும் இழுத்துச்சு. அப்படியே எங்களை பார்த்துட்டு அப்படியே கண்ணை திறந்தபடியே உயிர் போயிடுச்சு. புள்ள எப்போ வருவான்? என் தங்கமே, என் தங்கமே. ஒன்றும் முடியல. போயிட்டு வாடா தெல்லக்குட்டி, என் தெல்லம் தெல்லக்குட்டி. நச்சிக்காமா, நச்சிக்கா. நச்சிக்கா போயிட்டு வாடா, பாய்டா.